நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை பெய்த கனமழை இதுவரை இல்லாத அளவுக்கு பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி சென்றுள்ளது. 3 நாட்களில் மட்டும் 600 சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்து கொட்டிய மழை 43 உயிர்களை கொண்டு சென்றதுதான் மாவட்ட மக்களையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இது தவிர 816 வீடுகள் சேதம், 543 இடங்களில் கடும் மண் சரிவு, 15 இடங்களில் சாலை துண்டிப்பு என ஒட்டுமொத்தமாக 300 குடும்பங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துவிட்டது பேய் மழை. அத்துடன் 600 ஹெக்டேர் விவசாய நிலத்தையும் அபகரித்துக் கொண்டது. ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி ஆகிய பகுதிகளை இம்மாவட்டத்தில் இருந்து போக்குவரத்து இல்லாமல் பிரித்துவிட்டது. இதனால் யாரும் உள்ளே வர முடியாதபடியும் யாரும் வெளியேற முடியாத நிலையிலும் தவிக்கவிடப்பட்டுள்ளனர். இதனால்தான் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் யாரும் ஊட்டிக்கு வர வேண்டாம் என நீலகிரி மாவட்ட கலெக்டர் ஆனந்த் பாட்டீல் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகளை மத்திய அமைச்சர் ராஜா தலைமையில் மாநில அமைச்சர்கள் செய்து வருகின்றனர். மாவட்டம் முழுவதும் 4 தாலுகாக்களில் 10 முகாம்களில் 1100 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான நிரந்தர குடியிருப்புகள் என்பதுதான் தற்போதைய கேள்விக்குறியாக உள்ளது. எது எப்படி இருந்தாலும் நிலநடுக்க அபாயம் உள்ள நீலகிரி மாவட்டத்தில் பாதுகாப்பற்ற பகுதிகளில் மழை வெள்ளத்தின் அபாயம் குறித்து அறியாமல் வாழ்ந்த 43 பேரின் உயிர் பறிபோனதற்கு என்ன காரணம்? இதை ஆராய வேண்டிய கட்டாயத்தில் மாநில அரசு உள்ளது. முறையான கட்டட அனுமதி, புவியியல் துறையின் அறிவுரை, மழை வெள்ளம் செல்ல போதுமான வசதிகள் இவை குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லையா அல்லது மாவட்ட நிர்வாகம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் அதை ஏற்படுத்தவில்லையா என்ற கேள்விக்கு அரசுதான் பதில் சொல்ல வேண்டும். பணம் கொடுத்தால் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் கட்டடம் கட்ட அனுமதி வாங்கி தருவதாக பறைசாற்றும் சில கவுன்சிலர்களும் சில ஊழல் அதிகாரிகளும் மழையால் காணாமல் போன இடிந்து போன வீடுகளுக்கும் உயிர் பலிகளுக்கும் பதில் கூற வேண்டிய இடத்தில் உள்ளனர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இனியாவது மலை மாவட்டங்களில் கட்டுமானம் என்பது திட்டமிட்ட பின்புதான் நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டாயத்தை அரசு கொண்டு வந்தால் மட்டுமே எதிர்கால உயிர் பலிகளை தடுக்க முடியும் என்பது மட்டும் நிச்சயம்.